வேலையாளால் நம்மள வெறும் வெளிநாட்டுக்கு போயிட்டோம். 70ஆம் ஆண்டு பிறகு இந்த கோயிலில் பரவல் அற்புதங்கள் நடந்திருக்கு. நாங்கள் முழு பேரும் வந்து நிற்போமா இருந்தால் இலங்கை தாங்காது. வயது போன ஆட்கள் எல்லாம் ஒரு கரைக்கு இருந்து அம்மனுடைய டெல்லி நகர் துப்பையம்மா உன்னழகை பார்ப்பதற்கு ஏற்றி வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையாக போறோமே தவிர எங்களுடைய நாட்டில் இருக்கிற பண்பாடு போல வணக்கம் தமிழ் உலகில் நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக தெல்லிப்பளை துர்க்கமன் கோயிலிட தீர்த்தில் மிக விமர்சையாக பார்த்தீங்கன்னா நடக்கிருக்கு. அப்படி நடக்க போகிற இந்த தீர்த்தை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். அம்மாளாச்சிக்கு தீபங்கார் இருந்த அழகான காட்சி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அலை கடலின பக்தர்கள் கூடி வந்து நிற்கிறோம். இன்னொரு அழகான ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லி பாருங்க. ஜோஹரா தொடர்ந்து இந்த இடத்துல தேங்காய் உடைக்கணும். மலை போல் தேங்காய் சிலை இந்த இடத்துல குவித்து வைத்திருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு அற்புதமான காட்சின்னு சொல்லி பாருங்க. அம்மனுடைய வட கயிற்றை பிடிப்பதற்காக அலை மோதுற அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்க்கலாம். பாருங்க இவ்வளவு தேர் அழகாக நகர்ந்து வருது என்று சொல்லி அம்மனுடைய தேரை வடத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோதுக்கு அலை மோதுறாங்கன்னு சொல்லி பாருங்க. அது அற்புதமான அழகான காட்சியாக இருக்குது. இங்கே பக்தர்கள் திரண்டு வந்து எங்களுடைய அம்மனை வழிபடுற அந்த காட்சியை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மன் தீர்த்தா பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க போல. எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் கரவட்டியிலேருந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷம் பாருதா? ஒவ்வொரு வருஷம் பாரு. என்னம்மா தீர்த்தா சிறப்பாக இருக்கிறா? சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வருஷம் சிறப்பாக தான் நடக்கும். அம்மன் என்ன சொல்ற? அம்மன் இந்த வருங்காலம் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் மாற்றி கொண்டிருக்கிறா. அப்போ யாரா இன்றைக்கு வந்தது? கேட்கல. யாரோட வந்த நீங்கள்? நாங்கள் தனியாக தான் இன்றைக்கு வந்தோம். குறிப்பிட்ட வயசு பிறகு கோயிலே போய் தனி சந்தோஷம் தானே? சரி சந்தோஷம் தானே. கோயிலுக்கு போய் வந்தாலும் சந்தோஷம் தானே. எல்லாரும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். 70ஆம் ஆண்டு பிறகு இந்த கோயிலில் பரவல் அற்புதங்கள் நடந்திருக்கு. அது இன்றைக்கும் மறக்க முடியாது, சொல்லியும் முடியாது இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு பெரிய வளர்ச்சி கண்டிருக்குது. அதை நாங்கள் பார்க்கலே தெரியும் அது அற்புதம் என்னண்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு 75 வயசு. இப்போ அவ்வளோ காலம் வந்துன்னு இருக்கேன். ஒரு காலம் தவற விட்டது இல்லை. அவங்க இடத்துல தவற விட வேண்டிய காரணங்கள் இருந்தால் தான் தவற விட்டு தான் வந்து கொண்டிருக்கேன். தொடர்ந்து வர முடியாது. காலநிலையில் சூழல்கள் எல்லாம் அப்படி அமைஞ்சு தானே. ஓகே, நன்றி. நன்றி நன்றி. இதில் மணி அடிக்க அதை தொடர்ந்து இதில் பேலம் அடிக்கணும். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போய் பார்த்தோம்னா அதில் சாம்பிராணி போய் போட்டுக்கொண்டு வாரதை நான் காணலாம். அதை தொடர்ந்து அம்மனுடைய தேரை பாருங்க இவ்வளவு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இந்த இடத்துல காட்சி அளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி. இதான் தெற்கு வீதி கோபுரம். தெற்கு வீதிக்கு அம்மனுடைய தேர் வந்துட்டுது. எங்கண்ட வயது போன ஆட்கள் எல்லாம் ஒரு கரைக்கு இருந்து அம்மனுடைய தேரை பார்த்து கொண்டிருக்கணும்.
அழகாக இதில் மேளம் அடிக்கணும்னு சொல்லி பாருங்க. மேள தாளங்கள் எல்லாம் வாசிக்க தொடர்ந்து அம்மனுடைய தேர் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வார காணக்கூடிய மாதிரி இருக்குது. பெண்கள் இதில் ஏற்றி வைத்து அம்மனை வேண்டி இதில் கற்பூர சட்டி எடுத்துக்கொண்டு வருகிறோம். வணக்கம். வணக்கம். தேர் அழுக்க நேரத்துக்கே வந்தாச்சு போல. ஓம். நம்ம எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு வந்தது? நாங்கள் 7 மணிக்கு வந்துட்டோம். எங்கேருந்து வந்த நீங்கள்? எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் அச்சுவிலேருந்து வரோம். என்னம்மா திருவிழா சிறப்பாக இருக்கா? சிறப்பாக இருக்குது, பார்க்க குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எத்தனை வருஷம் வந்து வந்துருக்கிறீங்க? நான் கொழும்புலேருந்து வந்தேன். நான் இந்த முறை தான் வந்து இப்படி எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. சரியான சந்தோஷமாக இருக்குது. இப்படி நான் வடம் பிடிக்க எங்களை கொடுத்து வச்சுறாங்க. அம்மா என்ன சொல்கிறா? எப்படி இருக்கிறா? அழகாக இருக்கிறா, அழகாக இருக்கா, ஒரு கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சரியாண்ணே, நன்றியா. வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? பார்க்க வந்திருக்கிறோம். பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். என்னம்மா தேர்தலா சிறப்பாக இருக்கா? நல்ல சிறப்பாக சரியான சனமாக இருக்கு. அங்கே என்னம்மா திருவிழா நடக்கிறது? அங்கேயும் இப்படி தான் நடக்குது, சரியான சனத்தோடு தான் நடக்குது. ஒரு தினத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது. பிரான்ஸ்ல இருந்து வந்து அம்மாள் என்ன இங்கே அழைச்சதுக்கு எத்தனையோ கோடி கொடுத்தாலும் என்னால் பெறாது. இன்றைக்கு துக்கியம்மன் கோயில் அம்மாள்கிட்ட பக்கத்தில் ரூமும் தந்து பிரான்ஸில் இருந்து வந்து எனக்கு பக்கத்தில் ரூம் கிடைச்சதுக்கே எனக்கு பெரிய நன்றி. ஆனால் கோபுரத்தை பார்த்து கொண்டு படுக்கக்கூடியதாக எனக்கு அம்மாள் அழைச்சது. நான் படலியடைப்பில் இருக்கிற நான் அம்மாள்கிட்ட முந்தி சின்னனில் வேலை செய்த நான் செக்யூரிட்டி கார்ட்டை அதே அம்மாள் என்னை திருப்பி கூப்பிட்டு இருக்கிறன்றதுக்கு நான் இந்த நினைவே மாறிட்டுது. வந்த நோக்கம் வேறு, அம்மாளின் நோக்கம் வேறு. இப்போ நான் வந்து இப்படி எனக்கு கிடைக்குமென்று எனக்கு ரூம் எடுத்ததால காலையில் விழுந்து கும்பிட்டேன். இப்படி ஒரு அம்மாளை பக்கத்தில் என்ன கூப்பிட்டு இருக்கிறான்டா. 20 வயசில் பிரான்ஸுக்கு போனான். இப்போ நான் 64 வயசு. இந்த முறை தான் இந்த அம்மாள் அடியார்களை போலீஸ்காரும் ஜனாதிபதியும் எல்லாரும் சரியாக நடந்தபடியால் இன்றைக்கு இந்த இதுக்கு சுதந்திரமாக இந்த தேரை பார்க்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. திரும்பியும் எனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலையாக போகிறோமே தவிர எங்களுடைய நாட்டில் இருக்கிற பண்பாடு போல எந்த நாட்டிலையும் கிடையாது. தமிழன் என்றால் தமிழன் தான், எந்த நாட்டிலையும் கிடையாது. சந்தோஷம். அதுக்கு எனது ஜனாதிபதி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த விட்டத்துக்கு முந்தி இருந்த சூதாட்டுகள்கிட்ட பேரை சொல்ல விரும்பவில்லை. முந்தி இருந்த அரசாங்கங்கள் செய்த குள்ளார வேலையாளால் இவ்வளவு பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் முழு பேரும் வந்து நிற்பமா இருந்தால் இலங்கை தாங்காது, பூமி தாங்காது. அவ்வளவு வெளிநாட்டு இடங்களில் அழியாமல் உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் கொள்ளாமல் அடிமையாக வாழ்க்கை வாழ்கின்றோம். இந்த ஜனாதிபதி இருக்கிறபடியால் அங்கே திரும்பியும் பெற இன்றைக்கும் ரெடியாகத்தான் இருக்கின்றோம். அம்மனுடைய தேர் மேற்கு வீதியால் வந்து கொண்டிருக்குது. இதில் மேற்கு வீதி கோபுரம் தெரியும் பாருங்க, உலகத்துக்கு அழகாகவும் கம்பீரமாகவும் உயர்ந்து நிற்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு நான் அம்மனை வடிவ காட்டிலேன்னு பொறுங்க வா, அம்மனை பார்ப்போம். பாருங்க, உலகத்துக்கு அழகாக தங்கம் போல் அம்மன் ஜொலிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. தங்கம் போல அம்மன் ஜொலிச்சு கொண்டிருக்கிறார். இன்னொரு அழகான ஒரு அற்புதமான காட்சி. ஐயா 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 பேட்டி ஒன்று தர்றீங்களா? ஆ இல்லை இல்லையா? ஓகே பரவாயில்ல. மழை பெய்து கோயிலை சுற்றி வர பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. அப்படி இருந்து வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த தேருண்ட சக்கரத்தின் அளவை பாருங்க.
ஒரு ஆள் அளவுக்கு இந்த சக்கரம் உயர்ந்து நிற்கிறத நாங்கள் காணலாம். தொடர்ந்து இதில் பக்தி பாடல்கள் பாடிய வண்ணம் சிறுவர்கள் பெண்கள் வர்றதை நான் காணலாம். தண்ணிக்குள்ள அடி அடிச்சு வரையினோம் பாருங்க. இதில் பெண்கள் எல்லாம் அடி அடித்து வர தொடர்ந்து அங்கால பிரட்டி அடித்து வந்து கொண்டிருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து அம்மனை வேண்டி பக்தர்கள் தேரின் பின்புறமாக பிரட்டி அடித்து செல்வதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மனுடைய தேர் இப்போ வடக்கு வீதியால் போய்கொண்டிருக்கிற காணலாம். டெல்லி நகர் துப்பையம்மா உன்னழகை பார்ப்பதற்கு என் முகத்தில் அமைந்திருக்கும் இருவிழியால் எத்திடுவே இருவிழியால் அமைத்திடுவே உன்னுடைய வாழ இன்று உறுதுணையாய் வருகிறம்மா உம்மிரட்டு வாதையிலே பேரொழியாய் தெரியுதம்மா. வணக்கம். வணக்கம். அம்மனுடைய தேர்தல் அப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? சிறப்பா இருக்கு. அவ எத்தனை மணிக்கு வந்தது? நான் 2:30க்கு வந்துட்டேன். ஆஹா, எதுல வந்த நீங்க? பஸ்ல வந்து ஆட்டோல வந்து கொண்டு வந்து விட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் வரீங்களா? இல்ல, இந்த வருஷம் தான். நாங்க சுழிக்கிறதுல இருக்கிறோம். நாங்கள் அப்ப எங்க மகள் கல்யாணம் முடிச்சு வந்தா போல தெரிஞ்சு வந்தேன் நான். அவ நீங்க நினைச்ச காரியம் நடக்குதா? என்ன மாதிரி நடக்குது? எனக்கு நினைச்ச காரியம் செய்யறாவா? வேற வந்த நீங்க? நான் தான் தனியா வந்த நீங்க? அம்மனை பார்க்க ஓடோடி வந்தாச்சு அப்ப இன்னைக்கு. சரி சரியா, ஓகே, நன்றி. சரி, நன்றி. அம்மா என்ன சொல்ற? அம்மா உங்களுக்கு அருள் தாரா, எல்லாருக்கும் நல்ல சுகமா தாரா அருள். என்னமா அற்புதமா இருக்கா திருவிழா? கண்டிப்பா புதுமையும் பெருமையாயும் மகிழ்ச்சியாயும் இருக்குது. நேச்சரா நடக்குதா உங்களுக்கு? கண்டிப்பா. அம்மா என்ன சொல்றா உங்களுக்கு? எல்லாம் தாராவாமா அள்ளி தருவா. அள்ளி தருவா. நம்பி வடம்பூருக்கு அள்ளி தருவா. கைவிட மாட்டேன். சரி அம்மா.
தொடர்ந்து அம்மனுடைய தேர் இப்போ இருப்பிடத்தை நோக்கி வந்துருக்குது. இப்போ அருகாமையில் வந்துட்டு தேர் அம்மனுடைய தேர் இருப்பிடத்துக்கு வந்து வந்துருக்குது. இப்போ அருகாமையில் வந்துட்டு தேர் பாருங்க. உடலுக்கு அழகான சிறப்பான காட்சிட்டு பக்தர்கள் எல்லாம் இதில் கையெடுத்து கும்பிட்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேர் இருப்பிடத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து இதில் வடத்தை கொண்டு போகிறத நான் காணலாம். வடத்தை கீழே படக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஐயால பாருங்க உலகத்துக்கு அழகாக தூக்கி கொண்டு போகிறாருன்னு. அடியேனுக்கும் இந்த தரிசனம் கிடைத்ததை இட்டு அம்பாளுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்மை காலமாக கடும் வெயிலிலே இந்த மக்கள் எல்லாம் தவித்த நேரத்திலே அம்பாள் ஒரு அருளை செய்திருக்கின்றாள் என்று காலையிலே இருந்து 1 மணித்தியாலம் வரையிலே யாழ் குடாவெங்கும் மண் செழிக்க மனம் செழிக்க மக்கள் செழிக்க இந்த மழை என்று ஒரு அருட்கொடியாக பொழிந்திருக்கின்றது. இது அம்பாளின் கருணையை அன்றி வேறு எதையும் நாம் சொல்லிவிட முடியாது. மனம் குளிரோடு மக்கள் பக்தி உணர்வோடு பேரெழுச்சியோடு ஆனந்த மகிழ்வோடு இந்த அம்பிகையின் அருளை காண்பதற்கு இன்று பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் தாயே போற்றி அம்பியே போற்றி என்று வழிபட்டு கொண்டு நிற்கின்றார்கள். எல்லா மக்களும் ராசி கிடைக்க வேண்டும், எங்கள் இனம் நிம்மதியாக வாழ வேண்டும், ஒரு விடுவு கிடைக்க வேண்டும், இந்த மக்கள் படுகின்ற துன்பங்கள் அகல வேண்டும், எம் தேசல் விடிய பெற வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே இந்த கருத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே பல்லாண்டு காலமாக சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சாதாரண ஒரு ஆலயமாக இருந்த இந்த ஆலயம் இன்று ஒரு பெரும் ஆலயமாக அம்பிகையின் ஆலயங்கள் வரிசையிலே சொல்லக்கூடிய தமிழகத்திலே இருக்கின்ற அம்பிகையின் ஆலயங்கள் வரிசையிலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயம் பெருமை பெற்று எங்கள் சைவத்தமிழ் மக்களால் வழங்கப்படுகின்றது. அந்த பேரோடும் புகழோடும் இந்த ஆலயம் இன்று சிறப்பாக 4 கோபுரங்களோடு தலைமிந்து நிற்கின்றது என்று சொன்னால் இந்த நிர்வாகத்தின் பெருமையையும் அதன் வளர்ச்சியையும் அதற்காக பங்களித்து மறைந்த தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களது அந்த ஆசியோடும் அருளோடும் மேலும் மேலும் 6 திருமுருகன் ஐயா அவர்களின் ஊடாக இந்த ஆலயம் அன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஒரு அண்ணா தன் குழந்தையோட அதாவது பெண் குழந்தையோட இதில் காவடி எடுத்து வர காட்சி நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நிறைய காவடிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்க காணலாம். திருநங்கையா அண்ணா? திருநங்கையா இல்லை சும்மா ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பெண் வேஷம் போட்டு ஆண்டால் இதில் காவடி எடுத்து வார அந்த காட்சியை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆயிரம் கரமுடைய சுந்தரியே உந்தன் ஆலயம் வருவோர்க்கு துன்பமில்லை, வாழ்வினிலே ஐஸ்வர்யம் தருபவளே, வாழ்வினிலே ஐஸ்வர்யம் தருபவளே, உன்னை அனைவரும் வணங்க வழி செய்தவளே, உன்னை அனைவரும் வணங்க வழி செய்தவளே, அம்மா தெல்லை நகர் கவியமைந்த துக்கயம்
இதில் அல்லை கடல் என்ன பக்தர்கள் திரண்டு வந்திருக்க அந்த காட்சியை நாங்கள் காணலாம். உலகத்துக்கு நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல அம்மனுடைய அந்த பச்சை சாத்து நிகழ்வை பார்க்கறதுக்காக வந்து நிற்கணும்னு சொல்லி அந்த பச்சை சாத்தை நீரை வாங்குறதுக்காக இதில் பக்தர் அந்த அலை மோதுற காட்சியை பாருங்கள் உலகத்துக்கு அழகாகவும் உலகத்துக்கு நன்றாக இருக்குன்னு சொல்லி ஐயா இதில் பார்த்தீங்கன்னா பச்சை சாதனை பொட்டு கொண்டு போய் கொண்டிருக்கேன். நாங்களும் விடுப்போம் இதில். நன்றி ஐயா. பச்சை சாத்தி அம்மன் வேற இதில் மண்டபப்படி வைத்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பக்தர்கள் இதில் மண்டபப்படி வைத்து இதில் தீபம் வைத்திருக்கு. இந்த அழகான காட்சியை பாருங்க. அப்பன் அசைந்தாடி வந்து கொண்டிருக்கிறார். பூக்கள்லாம் பூவ அம்மன் வர காட்சியை பாருங்க. வழியை விடுங்க. உள்ளுக்கு போகிற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பக்தர் மத்தியில் அம்மன் அந்த மிதந்து போகிற காட்சியை பாருங்கள். உலகத்துக்கு அழகான ஒரு அற்புதமான காட்சியாக சொல்லி வானளவு உயர்ந்து கம்பீரமாக அம்மனுடைய கோபுரம் இடத்துல காட்சி அளிக்கிற நாம் காணக்கூடிய மாதிரி தொடர்ந்து சண்டே ஸ்கூல் போகிறோம். அது தொடர்ந்து பக்தர்கள் கோயிலுக்குள்ள நுழையிறதை நம்ம காணக்கூடிய மாதிரி இருக்குது.